Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. Though no one joins me, still I will follow. Though no one joins me, still I will follow. Though no one joins me, still I will follow. No turning back, no turning back. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. No turning back, no turning back. No turning back, no turning back. Turning back, no turning back. நாம் என்ன செய்ய வேண்டும்? அக்கறைக்கு போக வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, அக்கறைக்கு நாம் அக்கறை காட்ட வேண்டிய காலம் இது. ஜெபிக்கலாமா? ஜெபித்து நாம் சத்தியத்தை படிப்போம். எங்க நல்ல தகப்பனே, இந்த வாலிபர் ஜெபவார கூட்டங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு சமுதாயத்தின் உருமாற்றம் என்ற தலைப்பில் நாங்கள் இந்த வாரம் நெடுகிலும் சத்தியங்களை படிக்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற இந்த ஆரம்ப பாடத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எந்த ஒரு தடையில்லாதபடி தேவ ஆவியானவர் எங்களை எல்லாரையும் சத்தியத்தில் வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்குறோம். வர வேண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வாங்க. தமிழில், ஆங்கிலத்தில், சிங்களத்தில் நடக்கிற எல்லா கூட்டங்களையும், பேசுகிற ஊழியக்காரர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய அதிசய கரம் எங்களை இந்த ஊழியத்தில், இந்த ஆராதனையில் வழி நடத்தட்டும். எங்களோடு பேசும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கலிலேயாவுக்கு அக்கறையில், on the other side of Galilee. கலிலேயாவுக்கு அக்கறையில் என்ன இருந்தது என்றால் 10 பட்டணங்கள். டெக்கப்போலி இருந்தது. டெக்காபோலிஸ். டெக்கா என்றால் 10, போலிஸ் என்றால் பட்டணம், சிட்டி. 10 cities. அக்கறையில், கலிலேயாவுக்கு அக்கறையில் 10 பட்டணங்கள் இருந்தன. என்னென்ன பட்டணங்கள்? இந்த மேப்ல நீங்க பாருங்க. டமாஸ்கஸ், டேயான், கடாரா, கலாசா, கலாசா அல்லது கெராசா, ஹிப்போஸ், கனாத்தா, பெல்லா, பிலடெல்பியா, ரஃபானா, சைத்தபாலிஸ் அப்படின்னு 10 பட்டணங்கள் இருந்தன. இந்த 10 பட்டணங்களின் features, special features of these 10 cities, இந்த 10 பட்டணங்களுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? இந்த 10 பட்டணங்களும் அஞ்ஞான பழக்க வழக்கங்கள் நிறைந்த பட்டணங்கள், ஆண்டவரை அறியாத பட்டணங்கள், மோசமான பெயர் பெற்ற பட்டணங்கள், ரோமுக்கு ஆதரவான பட்டணங்கள், ரோமாபுரியின் கண்ட்ரோல்ல இருந்த பட்டணங்கள். இந்த 10 பட்டணங்கள் வளம், வன்முறை, வக்கர செயல்களை கொண்டாடிய கோயில்கள் நிறைந்த பட்டணங்கள். நிறைய வளம் இருந்தது, வன்முறைகளும் அங்கே காணப்பட்டன, வக்கர செயல்கள். அங்கிருந்து அந்த கோயில்களில் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட பட்டணங்கள் தான் இந்த 10 பட்டணங்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார்ல, சமாதானம், சந்தோஷம், இச்சை அடக்கம், இந்த ஆவியின் கனி. இந்த ஆவியின் கனிகளுக்கெல்லாம் அங்கே வேலையே கிடையாது. அந்த பட்டணத்தில் இருந்த ஜனங்களும் அந்த கோயில்களிலும் இந்த அமைதி, அடக்கம், இச்சை அடக்கம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது அங்கிருந்த ஜனங்களுக்கு.
உபாகமம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனம் நாம் படித்தோம் என்று சொன்னால், டியூட்ரானமி சாப்டர் 7 verse 1, அதில் பார்த்தீங்கன்னா கானானிய ஜாதிகள் 7 ஜாதிகள். வாசிக்கிற 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த 7 ஜாதிகளை பற்றி பார்க்கலாம். நீ சுதந்திரிக்கு போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காஷியர், எமோரியர், கானானியர், பெரிஷியர், ஏவியர், எபூஷியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தினார். 7 ஜாதிகள் இருந்த இடங்களை துரத்திட்டு தான் அங்கதான் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே நுழைந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் அந்த கானான் தேசம். அன்பானவர்களே, அந்த கானானிய 7 ஜாதிகள் இங்குதான் குடியிருந்தார்கள். சரிங்களா? அந்த கலிலேயாவுக்கு அக்கறையிலே. அது மட்டுமல்ல, 6000 போர் வீரர் கொண்ட ரோம பட்டாளம் அங்கு இருந்தது. ரோமன் பெட்டாலியன். அதில் 6000 பேர் அங்கே இருந்தார்களாம். அதனாலதான் அந்த 6000 பேர் உள்ள அந்த ரோம பட்டாளத்தை லீஜியன் என்று சொல்வார்கள். லீஜியன், இதை மனசுல வச்சுக்கீங்கன்னா பின்னாடி வரும். ஆகவே அந்த படையின், அந்த ரோம படையின் அடையாளம், சிம்பல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்றி தலை. பன்றி தலை தான் அந்த ரோமன் பெட்டாலியன். அந்த பன்றி தலை தான் ஒரு சிம்பலா அந்த காலத்தில் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? பன்றிகள் அங்கே கடவுளாக கருதப்பட்டன. அந்த 10 பட்டணங்களில பன்றியை கடவுளாக கருதினார்கள். நம்ம இந்துவிசத்தில், இந்து மதத்திலே பார்த்தோம் என்றால், விஷ்ணு 10 அவதாரங்கள் எடுத்தார், தசாவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10 அவதாரங்களில் 3வது அவதாரம் என்னவென்றால் வராகாவதாரம். வராகாவதாரம் அதாவது பன்றி வடிவத்தில் விஷ்ணு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அப்போ இந்த அஞ்ஞான மதங்களில பன்றியை தெய்வமாக வணங்குகிற வழக்கம் இன்றும் இருக்கிறது. அப்போ ஒட்டு மொத்தத்தில் சொல்ல போனால், இந்த தெக்கப்போலி என்ற இந்த 10 பட்டணங்கள் இருந்த அந்த அக்கறை, கலிலேயாவின் அக்கறை பகுதியை சாத்தானின் குடியிருப்பாகவே யூதர்கள் கருதினார்கள். யூதர்கள், குறிப்பாக யூத ரபிமார்கள், யூத மத போதகர்கள் அக்கறைக்கு போகவே மாட்டார்கள். அந்த தெக்கப்போலி என்ற 10 பட்டணங்கள் இருக்கிற பகுதிக்கு போகவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது சாத்தானின் குடியிருப்பு அப்படின்னு அவர்கள் கருதினார்கள். ஆனால் இப்பொழுது மாபெரும் யூத ரபியான இயேசு அக்கறைக்கு செல்ல அக்கறை காட்டினார். வாருங்கள், அக்கறைக்கு போவோம் என்று சொன்னாரு. அப்படி சொன்ன உடனே இந்த 12 சீஷர்களும் அவர்களும் ஓகே என்று சொல்லி புறப்பட்டார்கள். எப்படி புறப்படுறாங்க? வெஞ்சரிங் இன்டு தி அன்னோன், அறியாத அந்த இடம் நோக்கி அலைகளை கடந்து படகில அவர்கள் பயணம் செய்தார்கள். சீஷர்கள் இயேசுவுடன் படகில் சென்றபோது தண்ணீர்களை மட்டுமல்ல, தப்பெண்ணங்களையும் தங்கள் ஆழமான பயங்களையும் தாண்டித்தான் அவர்கள் சென்றார்கள். நிறைய தப்பெண்ணங்கள்லாம் மனசுல இருந்துச்சு. அங்கெல்லாம் போகலாமா, அங்கெல்லாம் போகக்கூடாது. சில நேரத்தில் நாம அப்படித்தானே, அவங்களோடலாம் பழகக்கூடாது, இவங்களோடலாம் பழகக்கூடாது அப்படின்னு நினைச்சிருப்போம். பிரிஜுடிஸ், தப்பெண்ணம், ஒரு விதமான பயம், இதெல்லாம் இந்த சீஷர்கள் உள்ளத்தில் இருந்தது. ஆகவே இந்த 13 பேரும், 12 சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவும் 13 பேரும் படகில அக்கறைக்கு போனார்கள். அக்கறையில் அந்த 13 பேரை வரவேற்க ஒரு நபரும், ஒரு பெரிய கூட்டம் கூட வரவில்லை. ஒரு நபர் கூட சந்தோஷமாக இயேசுவை, அந்த சீஷர்களை வரவேற்க வரவில்லை. இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், ஆவிக்குரிய வறட்சியை சுட்டி காட்டுகிறது. சத்தியத்தை அறிந்தவர்கள் அங்கே யாருமே இல்லை. ஆனால் ஒருவன் வந்தான் என்கிறது மார்க்கு மற்றும் லூக்கா சுவிசேஷங்கள். 2 பேர் வந்தார்கள் என்கிறது மத்தேயு சுவிசேஷம். சரிங்களா?
மார்க்கில் 5ஆம் அதிகாரம் முதல் 20 வசனங்கள், லூக்கா 8ஆம் அதிகாரம் 26 40 வசனங்கள், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28 34 வசனங்கள். இதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. மத்தேயு சுவிசேஷத்துல 2 பேர் ஓடி வந்தார்கள் அப்படின்னு நீங்க படிக்கலாம். மார்க்கு மற்றும் லூக்கா சுவிசேஷத்தில் படித்தோம் என்று சொன்னால் ஒருவன் வந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அவன் பெயர் என்னவென்றால் லேகியோன் என்று மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். வேதாமத்தை மார்க் 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோமா? மார்க் சாப்டர் 5, மார்க் 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் கவனத்தை செலுத்துவோம். அவன் பெயர் என்னவென்றால் அவன் லேகியோன் என்று நாம் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆயிரக்கணக்கான பிசாசுகள் பீடிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன் அவன். ஆயிரக்கணக்கான பிசாசுகள் அவனுக்குள் இருந்தன. துணி இல்லாதவன், அவன் ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டான். தலை சீவாதவன், தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டா பண்ணான் இருக்கும், தாடி எல்லாம் மீச எல்லாம் பயங்கரமா இருக்கும். அவனை அடக்குவதற்கு ஒருவனாலும் முடியாது. எல்லாரும் நினைச்சுவாங்களே சங்கிலியை போட்டு அவனை கட்டி வச்சிருப்பாங்க. சங்கிலியெல்லாம் அறுத்து எரிஞ்சிருவான். கல்லறைகளில் தான் அவன் குடியிருந்தான். கல்லறை மனிதன். இரவும் பகலும் கூக்குரலிட்டு கொண்டே இருப்பான். ராத்திரி பகலும் கத்திக்கிட்டே இருப்பான், ஊழ விட்டுக்கிட்டே இருப்பான். கல்லுகளால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். உடம்பெல்லாம் ரத்தம் வழியும், வாயெல்லாம் எச்சில் வடியும். இப்படி ஒரு நபர் இயேசுவையும் இந்த 12 சீஷர்களையும் வரவேற்க வந்தான் அப்படின்னு சொல்லலாமா? மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இந்த இயேசு வந்த உடனே இந்த பிசாசு பிடித்திருந்த இந்த 2 பேர் அல்லது இந்த லேகியோன், ஜீசஸ் வாங்க வாங்க, டிசைபிள்ஸ் சீஷர்கள் எல்லாரும் வாங்க, சந்தோஷமா வாங்க, உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. அவர் அக்கறையில கெர்கசேனர் நாட்டில் வந்தபோது, அல்லது அந்த கடாரா அந்த நாட்டுக்கு வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால், எப்படிப்பட்டவர்கள்? மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். இவர்களை பார்த்த உடனே சீஷர்கள் சந்தோஷப்பட்டிருப்பார்களா? இல்ல, சீஷர்கள் பயந்து, ஏற்கனவே பயத்தோட வந்துகிட்டு இருந்தாங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்களேன். இந்த லேகியோன் சாந்தமாக பேசி இருப்பானா? லூக்கா 8:28 வாசிக்கிறோம். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். கூக்குரல், மகா சத்தம். அப்படித்தான் அவன் பேசணும். ஆனால் பிரியமானவர்களே, இயேசு அவனுக்கு உடனடியாக அற்புதம் செய்தார். ஆயிரக்கணக்கான பிசாசுகள் அவனுக்குள் இருந்தன. எத்தனை ஆயிரம்னா, ஆண்டவர் கட்டளையிட்டாரு, அவனுக்குள் இருந்த பிசாசுகள் எல்லாம் பன்றிகளுக்குள் புகுந்தன. அந்த பன்றிகள் ஒரு இடத்துல மேய்ந்து கொண்டிருந்தன. இவனுக்குள்ள இருந்த பிசாசுகள் எல்லாம் பன்றிகளுக்குள்ள புகுந்து ஏறக்குறைய 2000 பன்றிகள். சரிங்களா? மார்க் 5:13 வாசிக்கிறோம். உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது அப்படின்னு வாசிக்கிறோம். அவனுக்குள்ள கிட்டத்தட்ட 2000 பன்றிகள், 2000 பிசாசுகள் இருந்திருக்கலாம். பன்றிகள் பிசாசுகள் எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? பன்றி ஒரு அசுத்தமான மிருகம் பைபிள்ல. பிசாசு அது அசுத்தமானதுதான். அந்த பிசாசுகள், ஆயிரக்கணக்கான பிசாசுகள் 2000 பன்றிகளுக்குள் புகுந்தன. அசுத்தத்துக்குள் தான் போகும். பிசாசு ஒரு பன்றி. பிசாசு இருக்கிறானே, அவன் ஒரு பன்றி. லூசிபர் பாவத்தினால் பன்றி ஆகிவிட்டான். மனுஷர்களையும் பன்றிகளாக்க பார்க்கிறான். ஆண்டவருக்கு முன்பாக அருவருப்பான பாவங்களை நமக்கு முன்பாக வைக்கிறான் பிசாசு. அசுத்த பன்றிகளை
கும்பிடவும் வைக்கிறான் தெய்வங்கள் போல. சரிதானே? பாவங்கள், அருவருப்பான பாவங்களை நமக்கு முன்பாக அட்ராக்டிவா கொண்டு வந்து பாவத்தில் தள்ள பார்க்கிறான் பிசாசு. அது மாத்திரமல்ல, இந்த பன்றிகளை தெய்வங்களாகவும் வணங்க செய்கிறான். அந்த காலத்தில் அப்படித்தான் நடந்திருக்கு. இயேசு கிறிஸ்து காலத்தில், இந்த காலத்தில் இந்துக்களும் என்ன செய்யறாங்க? கூர்மாவதாரம், தசாவதாரம் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் வராக அவதாரம் என்று சொல்லி பன்றியை வணங்குகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகள், இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவனுக்கு சோகம் கொடுத்துட்டார். லேகியோனுக்கு அற்புதமான சோகம் கொடுத்தார். இப்படி சுகமாக்கின உடனே இந்த 10 பட்டணத்தாரும் ஓட்டி வந்து, ஓ எத்தனை பெரிய அற்புதம் இயேசு செய்திருக்கிறார் என்று இயேசுவை கொண்டாடினார்களா? இல்லை. லேகியோனை போல சுகவீனமான என் அம்மா இருக்கிறாங்க, வேதனைப்படும் என்னுடைய நண்பன் இருக்கிறான், நெடுநாள் வியாதியாயிருக்கும் என் குழந்தை என் வீட்டில் இருக்கிறது, ஆகவே இயேசு வந்தால் அந்த லேகியோனை சுகமாக்கின மாதிரி என் பிள்ளைகளை, என் மனைவியை, என்னுடைய நண்பனை சுகமாக்கி விடுவார் என்று அவரை, இயேசுவை அழைத்து கொண்டு போனார்களா? இல்லை. பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. எங்க பன்றியெல்லாம் கொண்டு விட்டாரு, பன்றிகள் எல்லாம் கொன்று விட்டார், எங்களுடைய பிழைப்பில் மண்ணள்ளி போட்டு விட்டாரே என்று வேதனைப்பட்டு பயந்து அவரை நோக்கி கெஞ்சினார்கள். இந்த ஜனங்கள் என்ன கெஞ்சினாங்க தெரியுமா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாமா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது கதரேனருடைய, கதாரா, சரிங்களா, அந்த இடத்துக்கு பேர் என்ன? கதாரா. கதரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஜீசஸ், ஐயோ இங்க இருக்காதீங்க, கோவே, ரெயின் கோவே அப்படின்ற மாதிரி, ஜீசஸ் ஜீசஸ் கோவே, இங்க இருந்து போயிருங்க என்று வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். பிரியமானவர்களே, இந்த ஜனங்களுக்கெல்லாம் பயம். somebody from the other side, அந்த பக்கத்திலிருந்து, அக்கறையிலிருந்து இக்கரைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. somebody from the other side is going to have an agenda. He will act superior or be judgmental. இங்கேயோ அந்த அக்கறையிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இவர் பார்த்தாலே பயமா இருக்கு, நம்ம பழைப்பல மண்ணள்ளி போட்டுட்டாரு, நம்ம பன்றியெல்லாம் கொன்னுட்டாரு, ஆகவே இவர் ஏதோ திட்டத்தோட வந்திருக்கிறாரு, இவர் இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்களேன், நாமும் ஊழியத்துக்கு போகும் பொழுது, ஜீசஸ் பத்தி சொல்லும் பொழுது அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர் என்ன திட்டத்தோட வந்திருக்கிறாரு அப்படி நம்மை பார்த்து பயப்படுவார்கள், நம்மோடு பழக மாட்டார்கள். இது நடக்கும். நம் ஊழியம் செய்யும் பொழுது இது போன்ற எதிர்ப்பு, பயம் மற்றவர்களால் வெளிக்காட்டப்படும். உடனே நாம் எதிர்த்து விட வேண்டுமா? இயேசு எதிர்த்தாரா? இல்லை. இயேசு பாருங்க, அவர் படவில் ஏறி திரும்பி போயிட்டார். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் போவதற்கு முன்பதாக இந்த பிசாசுகள் நீங்கி சுகமான அந்த மனிதன் லேகியோன் என்ன செய்கிறான்? மாபெரும் மாற்றம் அடைந்த அவன், ஒரு பெரிய அற்புத சுகத்தை பெற்ற அவன் என்ன செய்தானாம்? இயேசுவானவர் காலில் விழுந்துட்டான். காலில் விழுந்து, ஆண்டவரே நானும் உங்க கூட வர்றேன் அப்படின்னு சொன்னான். சரிங்களா? அவனுக்கு புத்தி தெளிந்தது, உட்கார்ந்தான் அப்படின்னு படிக்கிறோம். மார்க் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க பிறகு படிச்சு பாருங்க. அவனுக்கு புத்தி தெளிஞ்சிச்சு, ஒரு இடத்துல உட்கார்ந்தான், வஸ்திரம் தரித்தான் அப்படின்னு பாக்குறோம். இன்னைக்கு நம்ம பாருங்களேன், உட்காரக்கெல்லாம் டைம் இல்லை, பைபிள் படிக்கலாம் நேரம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பைபிள் படிக்கிறதுக்கும் ஜெபம் பண்றதுக்கும் ஆண்டவரை தேடுறதுக்கும் டைம் இல்லையா? ஓடிக்கிட்டே இருக்கிறோமா? லேகியோனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாமும் லேகியோன் மாதிரி இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். அவனுக்கு புத்தி தெளிந்தது, உட்கார்ந்தான், வஸ்திரம் தரித்திருந்தான். இவனுக்கு அடுத்த ஆசை, ஏசப்பாவோடு கூட போயிடணும்னு ஆசை. ஆண்டவரே நானும் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சினான். ஆனால் இயேசு அவனுக்கு ஊழிய கட்டளையை கொடுத்தார். என்ன சொன்னார் பாருங்க, வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் என் கூட வா அப்படின்னு சொல்லல. நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். வெறிபிடித்தவன் வெற்றிகரமான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு ஊழிய கட்டளையை ஆண்டவர் கொடுத்தார். அவன் அப்படியே செய்தான். லூக்கா 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் பாருங்களேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம்.
இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். போய் எல்லாருக்கும் சொல்லிட்டான் இயேசுவை பற்றி. பல மாதங்கள் கழித்து இயேசு கதாராவுக்கு திரும்பினார். திரும்ப அந்த ஊருக்கு ஜீசஸ் வந்தார். முதல்ல வேண்டான்னு துரத்தி விட்டாங்க, வேண்டிக் கொண்டார்கள், ஆண்டவரும் போயிட்டாரு. இப்போ அவர் திரும்பி வர்றார். என்னாச்சு தெரியுமா? அவர் திரும்பி வந்த பொழுது ஜனங்கள் காத்திருந்தார்களாம். லூக்கா 8:40, 8:40 லூக். இயேசு திரும்பி வந்த போது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்களேன், முதல்ல படிச்சோம், மிகவும் பயந்தார்கள். இயேசு நீங்க போய்விடுங்க இயேசப்பான்னு சொல்லி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரும் போயிட்டாரு. இப்போ பல மாதங்கள் கழிச்சு அவர் எப்படா வருவார்னு காத்திருந்தாங்களாம். A community was transformed. அந்த சமுதாயம் மாற்றம் அடைந்து விட்டது. இயேசுவை வேண்டான்னு சொன்னவங்க இப்ப அவர் எப்படா வருவார்னு காத்திருந்தாங்களாம். அன்பானவர்களே, that's the power of personal testimony, witness of one healed soul. ஒரு மனிதன், சுகமடைந்த ஒரு மனிதன் சொன்ன அந்த தனிப்பட்ட சாட்சி, இயேசு எனக்கு என்ன செஞ்சாருன்றத அவன் போய் அந்த எல்லா பட்டணங்களிலும் சொன்னான். பாருங்க, அந்த ஊழியத்தை அவன் செஞ்சான். அந்த ஊழியத்தை சீஷர்கள் கூட செய்ய முடியல. அந்த ஊழியத்தை இயேசு கூட அந்த 10 பட்டணங்களில் போய் செய்ய முடியல. ஆனால் சுகம் பெற்ற, விடுதலை பெற்ற அந்த ஒரு மனிதன் அந்த ஊழியத்தை செய்து விட்டான். ஒன்ஸ் ஹோஸ்டைல் டெரிட்டரி, now celebrated his personal presence. ஒரு காலத்தில் இயேசுவுக்கு எதிரடையாக இருந்தவர்கள் இப்போ இயேசுவானவர் வரணும்னு காத்திருந்தாங்க. வந்த உடனே சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அக்கரையில் முதல் சந்திப்பு, இயேசு வந்த அந்த முதல் டைம்ல எதிர்ப்பு, புறக்கணிப்பு. எதிர்த்தார்கள், பயந்தார்கள், இயேசுவை புறக்கணித்தார்கள், போய்விடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அக்கறையில் இரண்டாம் சந்திப்பு, ஜீசஸ் செகண்ட் டைம் வந்த உடனே அவர் வருவார்னு காத்திருந்தார்கள். அவர் வந்த உடனே களி கூர்ந்தார்கள், சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அன்பானவர்களே, ஒருவேளை நாம் ஊழியம் செய்யும் பொழுது ஆரம்பத்தில் ஒருவேளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நாம் எதிர்க்கக்கூடாது. திரும்பவும் நம்மை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு தருணத்தை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்துவார். இயேசுவின் வருகைக்காக ஏங்கி இருந்தார்கள் அந்த பட்டணத்தார் எல்லாருமே. இயேசுவின் சீஷர்கள் ஏன் இயேசுவுமே செய்ய முடியாத ஊழியத்தை பிசாசுகள் நீங்கி விடுதலை பெற்ற அந்த மனிதன் லேகியோன் செய்து விட்டான். அன்பானவர்களே, அருமையான வாலிப பிள்ளைகளே, நாம் சாட்சியாக விளங்க நம்மிடமிருந்து நீங்க வேண்டிய பிசாசுகள் என்னென்ன யோசித்து பாருங்க. நாம் ஆண்டுக்கு சாட்சியா இருக்கணும். சாட்சியா இருக்கிறோமா? நமக்கும் புத்தி தெளிய வேண்டியது அவசியம் அல்லவா? எதுலையாவது சிக்கி இருக்கிறோமா? எதுலையாவது மாட்டி இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இவனுக்கு விடுதலை கிடைச்சிச்சு, இந்த லேகியோனுக்கு. அவன் சாட்சியாக ஊரெல்லாம் அலைஞ்சு திரிஞ்ச ஆண்டரை பத்தி சொன்னான். இந்த ஜனங்கள் எல்லாம், இந்த இயேசு உனக்கு இவ்வளவு அற்புதம் செய்தாரா? அவர் தான் மெய்யான தெய்வம், அவர் வரமாட்டாரா என்று காத்திருந்தார்கள். அன்பானவர்களே, ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். அக்கறைக்கு சென்ற ஆங்கிலேய மிஷனரி, பிரிட்டிஷ் மிஷனரி டு தி அதர் சைடு, ஜான் வில்லியம்ஸ். இங்கிலாந்தில் பிறந்து தென் திசை, அதாவது தென் பசிபிக் சமுத்திர தீவுகளுக்கு, தென் பசிபிக் சமுத்திரத்தின் தீவுகளுக்கு மிஷனரியாக சென்றவர். அதனால இவருக்கு சவுத் சீஸ் மிஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. 1796 பிறந்தவர். 1839 ஜஸ்ட் 44 or 45, 45 வயசுல ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரித்தவர். எப்படி மரித்தார் தெரியுமா? இவர் என்ன பண்ணாரா, நிறைய தீவுகள் இருக்கிறது அந்த பசிபிக் ஓஷன் சவுத் சைடு, ஏராளமான குட்டி குட்டி தீவுகள் இருக்கிறது. இந்த தீவுகளுக்கெல்லாம் போகணும். இலங்கையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்களும் ஒரு தீவுல தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும்,
இவர் என்ன பண்றாரு, இந்த ஜான் வில்லியம்ஸ் சொந்தமா ஒரு போட் தயாரித்து, ஒரு படகு தயாரித்து, அந்த படகை பயன்படுத்தி அந்த சின்ன சின்ன தீவுகளுக்கெல்லாம் போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு அவர் முயற்சி எடுத்தார். He took a bold move to go to the other side. இங்கிலாந்திலிருந்து தென் பசிபிக் சமுத்திர தீவுகளுக்கு போக அவர் தீர்மானம் எடுத்தார். அந்த போட்ல ஊழியத்தை ஆரம்பிச்சார். அன்பும் தியாகமும் மிக்க அந்த ஊழியத்தால் அநேக சின்ன சின்ன தீவுகளுக்கு சென்று ஏராளமான கேனிபல்ஸ், நரமாம்ச பட்சினிகளை இயேசுக்குள்ளாக வழி நடத்தினார். நரமாம்ச பட்சிகள்னா யாரு? மனுஷங்களை பிடிச்சி அடிச்சு சமைச்சு சாப்பிடுறவங்க. வெகு தொலைவில் உள்ள ஒரு தீவு எரோமங்கா தீவு, எரோமங்கா என்ற ஒரு தீவு. ஸோ அந்த தீவுக்கு போகணும். அங்கேயும் நிறைய கேனிபல்ஸ் இருக்கிறாங்க, நரமாம்ச பட்சினிகள். இவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். ஏற்கனவே இவர் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இருந்த அநேகர் சொன்னாங்க, இவங்களும் நரமாம்ச பட்சினிகளா இருந்தவங்க தான். இவங்க சொன்னாங்களா, இல்ல இல்ல ஐயா அங்க போகாதீங்க, மிஷனரி அவர்களே அங்க போகாதீங்க, எரோமங்கா அங்க போகாதீங்க, அங்க இருக்கவங்களாம் மிக மோசமானவர்கள், உங்களை அடிச்சு கொண்டு சமைச்சு சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவர் உள்ளத்துல ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல, யார் நமது காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் கேள்வி கேட்ட உடனே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார்ல, இதோ அடியேன், நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஏசாயா சொன்னார். பார்த்தீங்களா? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதே போல இந்த ஜான் வில்லியம்ஸும், ஆண்டவரே என்னை அனுப்பும், கர்த்தாவே உமது அன்பை அந்த எரோமங்கா தீவில் உள்ள மக்களுக்கு, நரமாம்ச பட்சினிகளுக்கு அறிவிக்க என்னை அனுப்பும் என்று ஏசாயா போல ஜெபித்து அவர் சென்றார். அவருங்க போய் கொஞ்சம் மக்களை பார்த்து அவங்களோடு பேசி அன்பா பழகினார். அப்படி இருந்த நாட்களில் அப்படி ஒரு நாள் எல்லாரோட பழகிட்டு இருக்கும் பொழுது காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான கூச்சல், ஆரவாரம், சத்தம் கேட்குது. சிலர் ஈட்டிகள், கம்புகள், அம்புகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி வர்றாங்க. அப்ப என்ன பண்ணாராம் ஜான் வில்லியம்ஸ், அவர்களுக்கு தப்பி ஓட முயன்ற பொழுது ஒரு ஆத்துக்குள்ள விழுந்துட்டார். ஆற்றில விழுந்தார். பின்னாடி துரத்தி வந்த அந்த எரோமங்கா தீவின் நரமாம்ச பட்சினிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர் அந்த ஆத்துக்குள்ளேயே பிடிச்சு அவரை அடி அடின்னு அடிச்சு அடித்து கொன்று தூக்கி சென்றார்கள். அடுத்த ஸ்லைட் போடுங்க. பார்த்தீங்களா அந்த காட்சியை? அந்த ஆற்றுக்குள்ளேயே அவரை அடித்து கொன்றார்கள். கொன்னுட்டு அவர் அப்படியே விடலைங்க, அவருடைய உடம்ப சடலத்தை தூக்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்டாங்களாம். ஜான் வில்லியம்ஸ் எவ்வளவு பெரிய கொடூரமான சம்பவம் பார்த்தீங்களா? யாருக்கு போய் சத்தியம் சொல்லணும்னு போனாரோ, கொஞ்சம் பேர் நல்லா பழகுனாங்க, ஆனா ஒரு கூட்டம் ஓடி வந்து அவரை அடித்து கொண்டு சமைத்து தின்றார்கள். 44-45 வயசு தான் ஜான் வில்லியம்ஸுக்கு. சில ஆண்டுகள் கழித்து அங்க மிஷனரிகள் சென்றார்கள். எரோமங்கா தீவுக்கு மிஷனரிகள் போறாங்க. என்னாச்சு தெரியுமா? அப்படி போனப்போ ஏற்கனவே இந்த ஜான் வில்லியம்ஸ் என்ற மிஷனரியை அடித்து கொன்றவன் இப்பொழுது கண்ணீரோடு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவன் முன் வந்தானாம். எரோமங்கா தீவு ஒரு கிறிஸ்தவ தீவாக மாறியது. அன்பான வாலிபிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு கேள்வியை வைக்கிறார். பரலோகம் ஒரு சவாலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறது. வாட் இஸ் யுவர் அதர் சைடு? உங்களுடைய அக்கறை எது? உங்களுடைய கம்ஃபர்டபிள் ஜோன், உங்களுடைய வசதி வளாகத்தை, உங்களுடைய அந்த வசதியான ஒரு இடத்தை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே போக வேண்டும்? யாருக்கு சத்தியம் சொல்ல வேண்டும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க ஒருவேளை ஒரு தீவுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை, கடல் கடந்து போகணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க இருக்கிற இடத்துல, உங்க காலேஜில், உங்க ஸ்கூல்ல, உங்க நெய்பர்ஸ், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களோட டிராவல் பண்றவங்க, டெய்லி உங்களோட டிராவல் பண்றவங்க, இப்படி யாராவது இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம்
ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டாமா? சத்தியம் அறியாமல் இருளில் கிடக்கும் அநேகருக்கு இயேசுவின் அன்பை எடுத்து கூற நீங்களும் நானும் தைரியம் காட்ட வேண்டும். அன்பானவர்களே, அந்த லேகியோன் ஒருவன் மூலமாக, இயேசுவானவர் அவனுக்கு செய்த அற்புதத்தின் மூலமாக அந்த சமுதாயமே மாற்றம் அடைந்தது. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு அறியாமல் ஒரு பெரிய மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடையாமல் இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. முதல்ல உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சிருச்சா? இயேசுவின் சத்தியத்தினால் நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டதா? யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் சமுதாயங்களிலே உண்டாகட்டும் என்று நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த வாரம் நெடுகிலும் நாம் படிக்க போகிற சத்தியங்கள் எப்படி யூதர்களுக்கு, இந்துக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, புத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் எப்படி சத்தியத்தை கொண்டு போக போகிறோம். இலங்கையில் புத்த மதம் பரவலாக காணப்படுகிறது, நமக்கு தெரியும். இப்படி பலதரப்பட்ட மக்களுக்கு அக்கறையில் இருக்கிற, நாட் ரீச்சபிள், சென்றட முடியாத விதத்தில் தூரத்தில் இருக்கிற அநேகருக்கு எப்படி நாம் போய் சத்தியத்தை சொல்ல போகிறோம் என்பதைத்தான் இந்த வாலிபர் ஜெபவாரத்தில் கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ஆல் தி யங் பீப்புள், எல்லா வாலி பிள்ளைகளுக்கு ஒரு கோரிக்கை, ஒரு நாள் கூட நீங்கள் தவறக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய சத்தியத்தை நீங்கள் போய் ஒரு 2 பேருக்காவது சொல்லணும். சரிங்களா? நாளைக்கு புதுசா இன்னைக்கு நிறைய பேரை ஜாயின் பண்றதுக்கு கூட்டிட்டு வரணும். ஸோ ஸ்பெண்ட் டைம் இன் காட்ஸ் பிரசன்ஸ், லேர்னிங் காட்ஸ் வேர்ட். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள, தேவன் ஊழியத்திற்காக வைத்திருக்கிற வழிமுறைகளை கற்றுக்கொள்ள, எப்படி ஒரு சமுதாயத்தை நம்ம உருமாற்றம் அடைய செய்யலாம், அந்த வழிமுறைகளை கற்றுக்கொள்ள ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த முதல் நாள் வாலிபர் ஜெபவார கூட்டத்தை நீர் ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள பாடங்களை கற்றுக்கொண்ட எல்லா வாலி பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே, இன்னும் பெரியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், சத்தியத்தை கேட்ட எல்லாரையும் கர்த்தர் தொடுங்க. எங்களை முதலாக ஆண்டவர் மாற்றும்படி, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்படி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. லேகியோனை போல எங்களை தொடுங்க, எங்கள் புத்தி தெளியட்டும். ஆண்டவரை அநேகருக்கு சாட்சியாக எங்களை மாற்றும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் இந்த ஜெபவார கூட்டங்களை ஆசீர்வதிப்பீராக. நடத்துகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.